வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்ட்ரல் ஃபெஸ்ட். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற வைரஸ் தான் ஹண்டா வைரஸ். இதை பற்றின இது எப்படி பரவுது, இதன் விளைவுகள் என்ன, அதாவது அறிகுறிகள் என்ன, இதால் எந்த மாதிரி நோய்கள் ஏற்படுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹண்டா வைரஸ் என்றால் என்ன? அதாவது எலிகள் மற்றும் காட்டு விலங்குகளான பரவுகிற ஒரு வைரஸ் தான் ஹண்டா வைரஸ். முக்கியமாக பாதிக்கப்பட்ட எலிகளின் உமிழ்நீர் கழிவுகளின் மூலம் இந்த வைரஸ் மனிதனுக்கு பரவும். 2026 மே மாதம் தலைப்புச்சிதிர வந்த ஒரு முக்கியமான விஷயம்தான், அதாவது ஏர்ஜென்டினாவிலிருந்து ஒரு கப்பல், வெகு சொகுசான ஒரு கப்பல் பயணமாகி அதில் இடையில அண்டார்டிகா மற்றும் சவுத் அட்லாண்டிக் பகுதிகளுக்கு சென்ற பிறகு சில பயணிகள் நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள். முதலில் இந்த வைத்தியர்கள் இதனை சாதாரண நோயாக கருதினாலும் இடையில் அந்த பயணிகளுக்கு காய்ச்சல், அதே போல மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஏற்படுது. இதனை முதலில் வைத்தியர்கள் சாதாரண காய்ச்சல் நிலையாக கருதினாலும் இது பண்பு உறுதியாக தீர்மானிக்கப்படுது ஹண்டா வைரஸ். இந்த கப்பல் பயணத்தில் பல நாடுகளை சேர்ந்தவங்க பயணம் செஞ்சாலும் இந்த ஹண்டா வைரஸினால சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அதே போல இந்தியா போன்ற நாடுகள் பயணிகள் இந்த ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்பட்டனர். அதே போல இந்த ஹண்டா வைரஸ் அறிக்கையின்படி, அதாவது மே 11 வெளிநாட்டு அறிக்கைகளின்படி அமெரிக்கன் பயணியொருத்தரும் அதே போல பிரான்சைஸ் சேர்ந்த பயணியொருத்தரும் அதி தீவிர நிலை, அதாவது பாசிட்டிவ் உறுதிநிலையை அடைந்தார்கள். அதே போல எப்படி பரவுன்னு சொன்னால், நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த அறைகளில் இருந்து, அதே போல எலிகளின் கழிவுகள் அதை காற்றுடன் கலந்து நாம் சுவாசிக்கின்ற வேண்டிய இந்த ஹண்டா வைரஸ் எனக்கு பரவும். சில சமயங்களில் எலி கடிப்பதாலும் பரவலாம். அறிகுறிகளாக காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, அதே போல வாந்தி பேதி என்பன ஏற்படும். அதுவும் ஆனால் தீவிரமான நிலைக்கு போனால் மூச்சு திணறல், நுரையீரலில் நீர் சிறுதல் போன்ற விளைவுகளும் ஏற்படும். இது உயிருக்கு ஆபத்தானதா என்று பார்த்தால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை பெற்றால் இதனை குணப்படுத்தலாம். அது தவிர்த்தால் இது உயிருக்கும் ஆபத்தான ஒன்றாக அமையும். அதே போல் இதுக்கு தடுப்பூசி இருக்கிறதா என்று பார்த்தா, தற்போது பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை. எப்படி பாதுகாப்பாக இருப்பது, அதாவது வீட்டில் திறந்த நிலையில் இருக்கிற உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது, அதே போல எலிகளிலிருந்து பாதுகாப்பு, முகக்கவசம், கையுறைகளை பேணி அதே போல பயன்படுத்தினால் இந்த ஹண்டா வைரஸிலிருந்து பாதுகாப்பை பெறலாம். முக்கியமான தகவலாக குறிப்பிடலாம், சமூக வலைத்தளங்களில் வரும் அனைத்து செய்திகளையும் நம்பாதீர்கள். அரசாங்க சுகாதார பொறுப்புடன் வெளியிடப்படும் தகவல்களை மாத்திரம் நம்பிக்கை வைத்து அதனை பின்பற்றுங்கள். அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, அதே போல ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனலை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.